வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா மெயின்டெனன்ஸே இல்லாமல் கிரீஸு ஆயில் எதுவுமே தேவையில்லாமல் ஜீரோ மெயின்டெனன்ஸில் ஒரு பல்வரைசர் மிஷினை நம்ம எம்டிஎம் நைஸ்டோலில் வந்து லான்ச் பண்ணுறோங்க. ஆள் கூலியை சேவ் பண்ணுறதுக்காக அழகாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினை டிசைன் பண்ணியிருக்கோம். 30 கிலோவை தூக்கி நீங்கள் அழகாக கொட்டினீங்கன்னாலும் பக்கத்தில் ஆளே நிற்க தேவையில்லை, அழகாக 30 கிலோவும் அவுட்புட் வந்துடும். பல்வரைசர் மிஷினை பொறுத்தளவுக்கு எல்லாருமே மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்கிறது மாவு சூடாகுது அப்படின்றது தாங்க. அந்த பெரிய பிரச்சனையை நம்ம 2 வகையில் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். ஒன்று ஏர் கூலிங், இன்னொன்று வாட்டர் கூலிங். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கூலிங் டெக்னாலஜி உலகத்தில் எந்த மிஷின்லையுமே கிடையாதுங்க. டெம்பரேச்சரை 5 டிகிரிலேருந்து 10 டிகிரி அழகாக கம்மி பண்ணும். லைஃப் லாங் தேயாத ஹார்டன்டு பிளேட்டை பீட்டராக கொடுத்துருக்கோம். அப்படியே தேஞ்சிச்சுனாலும் அழகாக மிகச்சிறிய செலவில் மாற்றுற அளவுக்கு கழட்டுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இந்த மிஷினை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரே மாதத்தில் வாங்கின காசை லாபமாக எடுக்க முடியும். இது மார்க்கெட்டிங்காக வீடியோவுக்கு நான் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக அந்த கால்குலேஷனை நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம். நம்ம எம்டிஎம் நைஸ்டோல் லான்ச்சிங் வீடியோ தாங்க இது. இதில் இன்ட்ரோக்கு நம்ம சொல்லணும்னா இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக சொல்லணும். ஏன்னா மார்க்கெட்லேயே எங்கேயுமே இல்லாத அத்தனை சம்பவங்களை அட்வான்டேஜஸை மொத்தமாக இறக்கி தான் இந்த மிஷினை தயாரிச்சிருக்கோம். அதனால் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்ட்ரோவே தேவையில்லை. இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாபகரமாக ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கான மேன் பவரை, அதாவது கூடவே ஒருத்தங்க நிற்காமல் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஆள் கூலியை வந்து சேமிக்க முடியும். அதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் எஸ்எஸ்ல வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹாப்பரை கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் யாருமே கொடுக்காத 30 கிலோ அளவுக்கு கொள்ளளவு கொண்ட ஒரு ஹாப்பரை கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் மொத்தமாக அந்த 30 கிலோவை லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டாலே போதும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த 30 கிலோவும் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வந்து பக்கத்தில் நின்று அதை ஒவ்வொன்றா நீங்கள் தள்ளணும் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப ஸ்பெஷலான வந்து ஹாப்பர் வந்து கொடுத்துருக்கோங்க. இது வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். எதுக்காக 2 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகுன்றப்போ நீங்கள் ஒரே ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ உள்ளே போகுது அப்படின்றது அளவு நமக்கு தெரியாது. அப்போ 2ஆக இருக்கும்போது தான் இந்த ஒரு சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் வழியாக எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம அரைக்க கொண்டு வர்றவங்க வந்து ஏதாவது ஒரு பின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இரும்பை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மிஷினே வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக ரொம்ப சூப்பராக இந்த மேக்னெட் அப்படின்றத இந்த ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்ததுனால அப்படி ஏதோ ஒரு இரும்பு ஏதாவது வாசரோ இல்லை பின் ஏதாவது வரும்போது அழகாக இது வந்து இங்கே கேப்சர் ஆகிக்கும். நமக்கு மிஷினுக்குள்ளே போகாததுனால மிஷின் வந்து சூப்பராக இதை வந்து சேஃப்டி பண்ணிடும். ஸோ இந்த 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக கம்ஃபர்டபுளாக இதில் வந்து போகிறதுனால கூலிங் வந்து நடக்கும். அப்போ நமக்கு ஹீட்டு வந்து ரொம்ப ஆகாமல் நியூட்ரிஷன் வந்து அதே அளவில் மெயின்டைன் ஆகிறது தான். அதுக்காக தான் 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் என்னென்னா நம்ம ஒரு 30 கிலோவை கொட்டும்போது ஏரை பிளாக் ஆகிக்கும். அது ஃபுல்லாக நம்ம அந்த தானியம் தான் ஃபுல்லாக இருக்கும். ஏர் போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அந்த நமக்கு இப்போ வெளியில் வர்ற அரைச்சி வர்றதும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். மிஷினுமே ப்ராப்ளம் தான் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா. அதனால் இந்த 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்ததுனால அழகான ஒரு ஏர் கூலிங்காக வந்து இது ஆக்ட் ஆகுது. ஆப்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். துருப்பிடிச்சிருச்சு அப்படின்றது வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 30 கிலோ வரைக்கும் இதில் நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு இதை தாங்கிறதுக்கான ஒரு சீட்டிங்லாம் கொடுத்துருக்கோமான்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு சேஃப்டியாக நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் சேஃப்டி கொடுத்துருக்கிறதுனால இது ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வச்சு இதை ஆட்டிங்கன்னா கூட டோட்டலாக மிஷின் தான் ஆடுமே ஒழிய ஆப்பர் தனியாக ஆடாது. அந்த அளவுக்கு பக்காவான ஒரு டிசைனில் இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த நைஸ்டோலில் ரொம்ப ஸ்பெஷலாக உள்ளே வர்ற இன்புட்டோட ஓப்பனிங் எவ்வளவு மேக்ஸிமம் பெரிய சைஸில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கிற புண்ணாக்கோ இல்லை எந்த பெரிய சைஸ் நம்ம உள்ளே போகணுன்னாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போயிடும். அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து ரொம்ப யூனிக்காக நம்ம நைஸ்டோலில் மட்டும்தான் இது இருக்குது. ஜென்ரலாக இந்த பல்வரைசர் மிஷினை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்றது தான். அதனால தான் நம்ம எம்டிஎம் நைஸ்டோலில் ரொம்ப ஸ்பெஷலாக ஏர் வென்டிலேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக
ஸோ இந்த அளவுக்கு ஒரு சின்ன பல்வரைசர், அதாவது இந்த ஒரு 5 ஹெச்பி 7.5 ஹெச்பி 10 ஹெச்பி பல்வரைசருக்கு வாட்டர் கூலிங் வேணுனாலும் நம்ம அட்டாச் பண்ணுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கு தனியாக பம்போ மோட்டரோ தேவையில்லை. உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் பைப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட்லெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணப்போ நமக்கு 5 டிகிரியிலேருந்து 10 டிகிரி வரைக்கும் இது டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு அரைச்சி வர்ற மாவில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து அப்படியே இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லாமல் வரும். இல்லை எனக்கு வந்து வாட்டர் கூலிங்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அவ்வளோ கண்டினியூஸாக நான் வந்து அரைக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பிளேட் நம்ம போட தேவையில்லை. ஸோ அந்த பிளேட் போடாமல் அதில் இருக்கிற ஸ்பெஷல் ரிப்ஸ் வந்து ஏர் கூலிங்கை வந்து ஆக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வேணும்னா மட்டும் அடிஷ்னல் ஆக்சரியாக இந்த வாட்டர் கூலிங் ப்ரொவிஷன்ஸ் ஆக்சரிஸை நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம MDM நைஸ் 12ஓட மிகப்பெரிய சம்பவமே இங்கே தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பல்வரைசருக்கு நம்ம இந்த பீட்டர் அப்படின்றது அதை அரைக்க போகுது, அதுதான் ரொம்ப மெயின், அதுதான் பல்வரைசரோட ஹார்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கொடுக்காத ஃப்ளெக்சிபிள் பீட்டர் வந்து நம்ம கொடுக்குறோம். சரி, ஓகே, நீங்கள் ஒரு டிசைனை கொடுத்துட்டு இதுதான் சூப்பர்னு சொல்கிறீங்களே, அது என்ன அட்வான்டேஜ் ரியல் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மற்ற எந்த டிசைனு எந்த ஒரு மிஷினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் ஃபிக்ஸ்டு வந்து பீட்டராக இருக்கும் அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு அசையாது, ஒரே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நீங்கள் தெரியாமல் அதிக அளவுக்கு தானியத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோடு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மொத்த பிரச்சனையும் மொத்த லோடும் மோட்டருக்கு போகும், பெல்ட்டுக்கு போகும். இதனால் மொத்த நமக்கு மிஷினோட லைஃப் டைமையே வந்து அது கம்மி பண்ணும். ஆனால் இது வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் லோடு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஆங்கிள் மாறிக்கும், லோடுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டாக ஒரு ஸ்மார்ட் பல்வரைசராக இதை வந்து நம்ம MDM நைஸ் 12ல டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து 2 ஸ்டேஜாக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து ஃபிக்ஸ்டாக பண்ணியிருக்கோம், ஸ்டேஜ் 2 வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பீட்டராக வந்து பண்ணியிருக்கோம். அப்போது உங்களுக்கு நிறைய நீங்கள் கொடுத்தோம்னாலுமே ஃபஸ்ட்டு இதில் ஜெட்டாக லோடு வாங்காது. ஏன்னா அதிகமாக கொடுத்தீங்கன்னா அங்கே அரைபடாமல் அது வந்து செகண்டுக்கு தள்ளி விட்டுரும். அப்போ மொத்த லோடும் செகண்டுக்கு வரும். ஸ்டேஜ் 2க்கு வரும்போது இங்கே நம்ம பீட்டர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால லோடே வாங்காது, அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு அழகாக நம்ம அவுட்புட்டை கொடுத்துரும். மோட்டரோ மிஷினோ எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஃப்ளெக்சிபிள் பீட்டரில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து நாங்கள் ரொம்ப வந்து ஹெவியாக கொடுத்துருக்கோம். ஏதாவது பிரேக்கேஜ் சார்ஜ் அப்படின்னா நீங்கள் மொத்த இதையும் வந்து டோட்டலாக ஷாஃப்ட்டோடு சேர்த்து மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு பீஸை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். அப்போது நீங்கள் வாங்குகிறப்போ நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வாங்கினதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ்க்கு இல்லை ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோவெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தாங்க வைக்கும் ஃப்யூச்சரில். இண்டஸ்ட்ரியிலேயே சும்மா ஒரு தெறிக்க விடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம். இதோட எட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்டன் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுவுமே ரிமூவபிள் ஹார்டன் பண்ண பிளேட்ஸு. ஓகே, எதுக்கு இங்கே ஹார்டன் பிளேட்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண இது வந்து தேயும். அப்போ வந்து நார்மலாக ஹார்டன் பண்ணாமல் இருக்கிறது தான் தேயும், ஹார்டன் பண்ணிட்டா உங்களுக்கு அது தேயவே தேயாது. ரெண்டாவது, இது வந்து ரிமூவபுளாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து தேஞ்சிச்சு இல்லை பிரேக் ஆச்சுன்னா ஸோ அந்த டிப்பை மட்டும் மாற்றினா போதும், டோட்டல் உங்களுக்கு இதையும் மாற்ற தேவையில்லை. இங்கே நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பீட்டரும் தனித்தனியாக இருக்குது, அது இல்லாமல் பீட்டரில் வர்ற ஹார்டன் டிப்பும் தனித்தனியாக இருக்குது. பட் நீங்கள் மற்ற மிஷினில் பார்த்தீங்கன்னா 4 ஃபிக்ஸ்டு பீட்டர் இருக்கும், டிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டரிலேருந்து மோல்ட் பண்ணி அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பீட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்டு பிளேட்டு, அதுக்குள்ளே தனித்தனி பீட்ரு, அதுக்கு மேலே ஹார்டன் பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து வைப்ரேஷனே வராது. ஓகே, இந்த பீட்டருக்கும் ஹார்டன் பிளேட்டுக்கும் வைப்ரேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ்டாக கொடுக்கும்போது ஹார்டன் பண்ணாமல் கொடுக்கும்போது அன்ஈவனாக தேயும். இப்போ நமக்கு ஒரு 4 பீட்டர் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூசேஜை பொறுத்து 1 2 அதிகமாக தேயும். அப்போ கண்டிப்பாக பேலன்ஸ் மிஸ் ஆகும். அப்போ அங்கே உங்களுக்கு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் மிஷின் யூஸ் பண்ண. ஆனால் இதுவும் இருக்கிற பட்சத்தில் ஹார்டன் பண்ணிக்கிறதுனால இது வந்து தேயவே தேயாது. அப்படியே தேஞ்சாலும் ஜஸ்ட்டு தனித்தனியாக வெறும் 500 ரூபா கொடுத்தா போதும், மொத்தமாக மற்ற மிஷின் இருக்கிற மாதிரி 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி மொத்தமாக மாற்ற தேவையில்லை. நம்மளோட அவுட்புட்டோட இது பார்த்தோம்னாலுமே ஃபுல்லி எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அந்த ஏர் எக்ஸாஸ்ட்டுக்கும் பைப் ஃபுல்லாகவே
தடவை எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். அப்போ அது லைஃப் லாங் துருப்பிடிச்சதா ப்ராப்ளம் வருன்றது கிடையாது. இதோட லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும். ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எம்டிஎம் நைஸ் டூலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அளவு கொடுக்குறீங்களோ ஸோ நமக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். இதுக்கு ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இதோட கிளாத் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல் கிளாத் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து உங்களுக்கு அவுட்புட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அது இல்லாமல் டிசைன் லெவலில் நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து மல்டிபிள் ஐட்ரேஷன் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக அது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எங்களோட டிசைன் சீக்ரெட்டு. ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், நீங்கள் என்ன தானியத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, இங்கே வந்து அரைச்சி நாங்களும் லைவாக எவ்வளோ நம்ம ஃபீட் பண்ணுறோம், எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்றதை அளந்து காமிக்க முடியும். இதையே நீங்கள் எந்த மிஷினில் போய் எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு அவுட்புட்டு வரவே வராது. அந்த ஒரு விஷயத்தை நான் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ அவுட்புட்டுமே மற்ற மிஷினை விட 10-30% அதிகமான அவுட்புட்டை இது கொடுக்கும். ஓகே, அது எப்படி இதில் என்ன மேஜிக் எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. மற்றதில் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக 4 பீட்டர் தான் கொடுப்பாங்க. நம்ம ஃப்ளெக்சிபிள் 6 பீட்டர் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மிஷினை விட 10-30% அதிகமாகவே வந்து கொடுக்கும். ஒரு மிஷினோட சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது அது வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்றதையும் தாண்டி வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு செலவை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் எம்டிஎம் நைஸ் டூலை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் இருக்குது, டபுள் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இந்த டபுள் ஸ்டேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஒரே இதில் மோல்டு பண்ணாமல் இதை வந்து நம்ம 2 ஸ்டேஜில் மோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மொத்த மிஷினையுமே நீங்கள் காசு கொடுத்து மாற்ற தேவையில்லை. நமக்கு எது ப்ராப்ளமோ அதை மட்டும் ஒரு கம்மியான செலவிலே வந்து அதை மாற்றிக்க முடியும். இதை ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரே இதில் மோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, செலவும் கம்மி. ஆனால் 2ஆக பண்ணும்போது எங்களுக்கு மிஷினிங்கை தனித்தனியாக பண்ணணும், திரும்ப அட்டாச் பண்ணுற மேன் பவர்லேருந்து எங்களுக்கு அதிகமான அதில் வேலை இருந்தாலுமே வாங்குகிற கஸ்டமருக்கு லைஃப் லாங் அவங்களோட செலவு சர்வீஸ் காஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணணும். அப்படின்றதுனால தான் இது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் வேறு எங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலுமே பொதுவாகவே இது வந்து ஒரே இதில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம எம்டிஎம் நைஸ் டூலில் தான் இதை வந்து செப்பரேட்டாக அட்டாச்சபிளாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரன் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ அவுட்புட் கொடுத்தாலுமே வந்து பெருசாக வைப்ரேஷனே வராதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிள் பீட்டர் ஒரு ரீசன் அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஃப்ரேமை வந்து ரொம்ப வந்து ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால ஸோ மிஷினே நமக்கு வந்து ஹெவியாக இருக்கிறதுனால ஸோ பெரிய அளவுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து இருக்கவே இருக்காது. இப்போது நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு மிஷினை வாங்கி வச்சு ஒரு கமர்ஷியலாக வர்றவங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஒரு ஜென்ரலாக பொதுவாகவே இந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வேலையெல்லாம் ஈஸி அப்படின்றதுனால லேடிஸ் தான் வந்து அதிகமாக வந்து இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பெல்ட்டு வந்து லூஸ் ஆகும் அப்படின்றது இந்த மிஷினில் உள்ள காமனான ஒரு விஷயம். சரி, ஓகே, அப்போ நீங்கள் எம்டிஎம் நைஸ் டூலில் மிஷின் பெல்ட்டு லூஸ் ஆகாத அளவுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிசைனா அப்படின்னா அது யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் எதை நம்ம ஈஸியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான மோட்டர் பெட்டு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அந்த மோட்டரை தள்ளி வைக்கணும் கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அழகாக ஒரு ஸ்பேனர் எடுத்து நீங்கள் 2 திருப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெல்ட் டைட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் ஒரு சர்வீஸை கூப்பிடணும், இல்லை வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு நீங்கள் வேறு யார்கிட்ட போய் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு சர்வீஸை கூப்பிட்டு இதை பண்ணி கொடுங்கன்றது யாரையுமே கேட்க தேவையில்லை. லேடிஸ் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே ஏதாவது இதில் பெல்ட் லூஸ் ஆச்சுன்னா நீங்களே ஸ்பேனர் எடுங்க, ரெடி பண்ணுங்கள், நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரோட டிபெண்டன்சி நமக்கு தேவைப்படாது. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு எந்தவித மெயின்டெனன்ஸ் இல்லாமல் 0 மெயின்டெனன்ஸில் நம்ம எம்டிஎம் நைஸ் டூலில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, இதுக்கு எந்தவித ஆயிலோ கிரீஸோ தேவையில்லை. இது நீங்கள் ஆள் கூலியும் வச்சு நீங்கள் அதை வந்து இதை ஆயிலோ கிரீஸோ அப்ளை பண்ணுறதும் தாண்டி அதுக்கு நமக்கு ஆள் கூலியும் செலவாகும், ஆயில் கிரீஸுக்கும் செலவாகும். அப்போ இதெல்லாம் இவ்வளவு தலைவலி, இதெல்லாம் எதுக்கு? நம்ம எம்டிஎம் நைஸ் டூலில் லைஃப் டைம் 0 மெயின்டெனன்ஸு, எந்தவித கிரீஸோ ஆயிலோ தேவையில்லை.
நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாம், மிஷின்னா பேரிங் இருக்குமே, அப்போ அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் தேவைப்படுமே, அது இப்போ ஃபெயிலியர் ஆகிடுமேன்னு கேட்டால், நாங்கள் யூஸ் பண்ணுறது செல்ஃப் லூப்ரிகேட்டடு ஸ்பெஷல் பேரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேரிங்லேயே அது இருக்கும். லைஃப் லாங் இதுக்கு எந்தவித லூப்ரிகேஷனும் தேவையில்லை. அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸை பற்றி கவலையே பட தேவையில்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மில்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம். அது அங்கங்கே போட்டு வச்சு வந்து காணாமல் போகும், இல்லை எதாவது மிஸ் பண்ணிடுவோம். அதை போய் நம்ம எடுத்து தேடுறதுக்கு தான் அதிகமான டைம் நம்ம வந்து செலவாகும். அதனால தான் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மிஷின்லேயே வந்து நம்ம டூல் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டோம். நீங்கள் துடைக்கிற கிளாத்தோ இல்லை ஸ்பேனரோ இல்லை எது வேணாலுமே இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ தேடாமல் அழகாக இதிலேயே வந்து எடுத்துக்கலாம். இது மிஷினோடைய வந்துடும் ஃப்ரீயாக. ஓகே, ஸோ நீங்கள் ஜென்ரலாக போய் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் பெட்டெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும், அதிக செலவு கொடுத்து பெட்டை ரெடி பண்ணணும். இல்லை அதுக்கு அந்த புஷ் வச்ச ஸ்ப்ரிங்கோட சாக் அப்சர்வரை அதிக விலை கொடுத்து கிட்டத்தட்ட அதுக்கு நீங்கள் 10,000 20,000 செலவு பண்ணி வாங்கணும். ஆனால் நம்ம எம்டிஎம் நைஸ் டூலில் டிஃபால்ட்டாகவே இதில் ரப்பர் புஷ்ஷை கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு வச்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். எந்த வித அடிஷ்னல் செலவோ வேலையோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த மிஷின் கூட ஆக்சரிஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு போய் நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷை போய் வாங்கிட்டுலாக்குன்ற தேவையில்லை. ஸோ நம்ம இந்த ஆக்சசரிஸில் ஃப்ரீயாகவே ப்ரஷ்ஷு வந்துடும். அப்போ இதுக்கு தேவையான இந்த ஸ்பேனர் செட்டு டூல் கிட்டு வந்து இது கூடயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக யாருமே கொடுக்காத 8 ஸ்லீவு இந்த மிஷின் கூட ஃப்ரீ ஆக்சசரிஸில் அது கூடயே வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க, ஏற்கனவே பல மிஷின்ஸை பார்த்தவங்க இல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு டவுட் வரலாம். இது என்ன ரொம்ப வந்து குட்டியாக இருக்கே, ஒருவேளை இது வந்து ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப ஹெவியான மிஷினுங்க. நாங்கள் இதை ஸ்பெஷல் டிசைன் எதுக்காக வந்து இந்த ஹைட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா 30 கிலோ நீங்கள் தூக்கி கொட்டுறப்போ ஹைட்டில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி உங்களால் கொட்ட முடியும்? அப்போ இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுனால எவ்வளவு நம்மளால் ஹைட்டை கம்மி பண்ணி, அதாவது எடுத்து கொட்டுறவங்களுக்கு வேலை ஈஸியாக்கணுமோ, ஸோ அந்த ஹைட்டில் ரொம்ப கீழே வச்சு அழகான வந்து வேலையை ஈஸி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நிறைய பேர் லேடிஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால தான் ஸோ நம்ம பக்காவாக வந்து ஃபுல்லாக ஷீல்டாக பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் சேஃப்டியாக இருக்கும். ஸோ நமக்கு பெல்ட்டு ப்ளஸ் புள்ளி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கவரு போட்டிருக்கோம். அது இல்லாமல் அவுட்டர்லேயும் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே ரொம்ப முக்கியம், இதெல்லாத்தையும் கவர் பண்ணிட்டா சேஃப்டியான்னு கேட்டால் இதில் இன்னொரு பிரச்சனை, மோட்டருக்கு ஏர் வென்டிலேஷன் வேணும். அதனால தான் ஸோ நம்ம அந்த பிளேட்லேயுமே வந்து அந்த ஸ்பெஷல் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ சேஃப்டியும் இருக்கும், மோட்டருக்கு வென்டிலேஷனும் கிடைக்கும். அது மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட் சேஃப்டியாகவும் இருக்கும், சூப்பர் பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கும். நம்ம எம்டிஎம் நைஸ் 12ல் சிங்கிள் ஸ்டேஜும் டபுள் ஸ்டேஜும் 2 மாடல் இருக்குது. ஸோ இது அவுட்புட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சிங்கிள் ஸ்டேஜ் எம்டிஎம் நைஸ் 12 பர் ஹவருக்கு 40 கிலோ, அதாவது 40 கிலோ அப்படின்னா நீங்கள் பான்ஸ் போடுற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணும். அந்த ஜல்லடையில் இருக்கிறதுலேயே அந்த ஹோல்ஸ் கம்மியாக போட்டு ரொம்ப லோயஸ்ட் அவுட்புட்டே இது வந்து 40 கிலோ கொடுக்கும். அதே மாதிரி நைஸ் 12 டபுள் ஸ்டேஜில் உங்களுக்கு பான்ஸ் போடுற மாதிரி ரொம்ப கம்மியான ஹோல்ஸோட ஜல்லடையை போட்டிங்கன்னா 60 கிலோ அவுட்புட் வரும். இது ரொம்ப லோயஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் இது இல்லாமல் ஜல்லடையை நீங்கள் பெருசு பண்ணும்போது குரணையாலும் நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதிலிருந்து 50% 100% அதிகமான அவுட்புட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதனால பொதுவாகவே நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு இதோட அவுட்புட் எவ்வளோ அப்படின்றத ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாகவே இதுதான் ரொம்ப கம்மியான ஜல்லடையில் வர அவுட்புட்டான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சரியான அளவில் நீங்கள் ஒவ்வொரு மிஷினுக்கும் கம்பேர் பண்ணி முடிவெடுக்க முடியும். இந்த மிஷினை வந்து யார் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இதை வச்சு ஒரு தொழில் பண்ணணும், அப்போ நான் வந்து ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்றதான் எடுக்கிறீங்க. அப்போது நான் ஒரு மிஷினை எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்போ நான் எவ்வளோ நாளில் இந்த மிஷின் வாங்கின காசை நான் திரும்ப எடுக்கலான்றது ரொம்ப 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 முக்கியம். எம்டிஎம் நைஸ் 12 டபுள் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மணிக்கு குறைஞ்சது 60 கிலோ கொடுக்கும். அப்போ நீங்கள் நல்ல ஒரு ஏரியாவில் உங்களோட மில்லை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக ஒரு 4 மணி நேரம் உங்களால் ஓட்ட முடியும். அப்போது ஒரு நாளைக்கு 240 கிலோவும் ஒரு மாதத்துக்கு 7200 கிலோவும் உங்களால் அரைச்சி கொடுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியானது, அதாவது வில்லேஜ் லெவலெல்லாம் நீங்கள் இருக்கும்போது
கிலோவுக்கு 15 ரூபான்றது தான் மினிமமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, ஸோ இபியும் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால பெருசாக லேபர் வந்து இதுக்கு ஆகவே ஆகாது. ரொம்ப லேபர் கம்மி. அப்படியே நீங்கள் ஒரு 50 பைசா லேபருக்கும் இபிக்கு ஒரு 1.5 ரூபாய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெறும் 2 ரூபாய் தான் கிலோவுக்கு ஆகும். உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 13 ரூபாய் வந்து நிற்கும். அது இல்லாமல் உங்களுக்கு மெயின்டெனன்ஸு, டிப்ரிசியேஷன் இதெல்லாம் ஒரு 3 ரூபா போச்சு அப்படின்னாலுமே ஒரு மாதத்துக்கு சர்வசாதாரணமாக 7200 கிலோவுக்கு 10 ரூபான்னா என்னாலே நம்ப முடியல. கால்குலேட் பண்ணால் தான் தெரியுது. 72,000 ரூபா நமக்கு மாதம் ஒரு லாபம் பார்க்க முடியும் இந்த ஒரு மிஷின்லேயே. அப்போது நீங்கள் இந்த மிஷினை வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே இதுக்கு போட்ட காஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். அப்படின்னா கண்ணை மூடிட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மாதம் ரிட்டர்ன் அப்படின்னா யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஏரியாவை அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்கள். ஸோ இதை வாங்கி பயனடைஞ்சு உங்களோட தொழிலையும் நீங்கள் மேம்படுத்தி முன்னுக்கு வர என்னோடய வாழ்த்துக்கள். MDM நைஸ் 12ல் 2 மாடல் பண்ணுறோங்க. சிங்கிள் ஸ்டேஜும் டபுள் ஸ்டேஜும் வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து நார்மல் டேஸ்லேயே போகும். அதே இப்போ லான்ச்சிங் அப்படின்றதுனால கண்டிப்பாக நல்ல நல்ல ஆஃபர்ஸ் இல்லாமல் நாங்கள் பண்ணவே மாட்டோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு மிஷினுக்கு 20,000 ரூபா வந்து ஆஃபர் கொடுக்குறோம். MDM நைஸ் 12 சிங்கிள் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1,09,000 ரூபாய் இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டியோடு சேர்த்து வருங்க. நம்ம இந்த லான்ச்சிங் ஆஃபர் 20,000 ரூபா போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 89,000 மட்டும்தான். இது ஜிஎஸ்டியோடு சேர்த்து 89,000 தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இனிஷியலாக புக் பண்ணுற 10 பேர்த்துக்கு மட்டும் ஸோ இந்த மிஷின் கூட நம்ம ஸ்டார்டரை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். சரி, ஓகே, சிங்கிள் ஸ்டேஜுக்கு மட்டும் தான் ஸ்டார்டர் வருதான்னு கேட்டால் நம்ம டபுள் ஸ்டேஜுக்கும் 2 மிஷினுக்குமே ஸ்டார்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். MDM நைஸ் 12 டபுள் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 1,29,000 ரூபா வரும் ஜிஎஸ்டி சேர்த்து. 20,000 லான்ச்சிங் ஆஃபர் போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 1,09,000 ஜிஎஸ்டியும் சேர்த்து. ஸோ இதுக்குமே ஃப்ரீயாக ஸ்டார்டர் வந்துடும் முதல் 10 பேர்த்துக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் எதுவும் தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்குது இந்த ஒரு மிஷின் அடிஷனலாக தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப யோசிக்காமல் சூப்பரான ஆஃபரில் இந்த மிஷினை வாங்கி உங்களோட ஃப்ளார் மில்லை உங்களோட தொழிலை மேம்படுத்தி நீங்கள் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.